ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி அரிசியில் நல்ல மொறு மொறுன்னு ருசியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த அரிசியை ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அரிசி ஊற வைக்கும் போதே காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்து இதையும் அப்படியே 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 200 கிராம் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச வரமிளகாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை சேர்த்து நல்லா வழுவழுப்பான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இட்லி அரிசி நல்லா 3 மணி நேரம் ஊறி இருக்கு. நான் 1 கிலோ எடுத்துருக்கிறதுனால நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் குறைவான அளவு, அதாவது 1 கப் 2 கப் எடுக்கிறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வழுவழுப்பாக அரைக்கணும். நம்ம கிரைண்டரில் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால நல்லா வழுவழுன்னு அரைக்கணும். அப்போ தான் அச்சில் மாட்டாமல் இருக்கும். இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் இந்த மாவு அரைக்கும் போதே சேர்த்துடுங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து விடும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு வழுவழுன்னு இருக்குது. இது பார்க்க தளர்வாக இருக்க மாதிரி தான் தெரியும். நம்ம வழித்து வச்சதுக்கப்புறமா இந்த மாவு அப்படியே நல்லா கெட்டியாக இறுகி வந்துடும். இப்போ இதை இன்னொரு அகலமான பாத்திரத்தில் இந்த மாவு சேர்த்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை பொடியை ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோ இட்லி அரிசிக்கு நான் 200 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் 1 கப் அளவு அரிசி சேர்த்து செய்கிறீங்கன்னா ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகாய் விழுது அதையும் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த விதையெல்லாம் மாட்டாமல் இருக்கும். அச்சில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துடுங்க. மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாவோட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். கையில் நல்லா திருகுங்க. திருகும்போது நல்லா வாசனை வரும். நல்லா வாசனை வர வரைக்கும் திருகிட்டு சேர்த்துடுங்க. நான் இதில் 3 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இங்கே எள்ளு சீரகம் கலந்தும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் எள்ளு மட்டும் இல்லை சீரகம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 100லேருந்து 150 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட குறைவான அளவு தான் இருந்தது. இது ஒரு 50 கிராம் வெண்ணெய் தான் இருக்கும். இருக்கிறது நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய்க்கு பதிலாக நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நெய் இல்லை வெண்ணெய் சேர்க்கும் போது முறுக்கு கடுகடுன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். இதை நம்ம இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உப்பு சேர்க்க மறந்துட்டீங்கன்னா இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்ததுக்கப்புறம் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திடுங்க. முறுக்கு அச்சில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவு இதில் சேர்த்துடலாம். ஒரு ஜல்லிக்கரண்டியில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம முறுக்கை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இந்த ஜல்லிக்கரண்டியை திருப்பி விட்டு மெதுவாக இந்த முறுக்கை எண்ணெயில் போடுங்க. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடாயில் முறுக்கு 3 முறுக்கு இல்லை 4 முறுக்கு அப்படி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இதை எண்ணெயில் வேக விடலாம். ஓரளவுக்கு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமாவே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இந்த நுரையெல்லாம் அடங்கணும், நல்லா கலரும் மாறி வரணும். இப்படி வந்ததுமே நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கு எடுத்துடலாம். நல்லா சுவையான மொறுமொறுன்னு இட்லி அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முறுக்கு கடுகடுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெண்ணெய் இல்லை நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே 1 கிலோ செய்யணும்னு அவசியம் இல்லை. 1 கப் இல்லை 2 கப் நீங்கள் ஊற வச்சு மிக்சிலேயே போட்டு செய்யலாம். நீங்களும் இந்த இட்லி அரிசி முறுக்கு செய்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.